Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wa usalli wa usallimu ala ashrafil anbiya'i wal mursalin. Nabiyina wa habibina wa qurrati aynina Muhammad ibn Abdullah. Alayhi wa alihi wa ashabihi aflalus salati wa atammut taslim amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம். ஸதகல்லாஹுல் அலீம். சூரத்துன் நிசாவுடைய ஆரம்ப ஆயத்துகளை நாங்கள் ஓரளவு பார்த்தோம். அந்த ஆயத்துல சொல்லக்கூடிய அடிப்படையில் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுரைகளை வழங்குது. அதில் அல்லாஹ் இறுதியாக இந்த யுனிவர்சல் பிரதர்ஹுட் ஒன்றினுடைய அமைப்பை ஏற்படுத்தி முழு உலக ஜனங்களும் சகோதர வாஞ்சையுடன் இணைந்திருக்கிறதோடு அதற்குள்ள ஒரு உறவும் நடந்தேறுது என்பதனை அல்லாஹ் அறிவிக்கிறான். அந்த உறவுக்குள்ள ஒரு இரத்த பந்தத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். இரத்த சொந்தம் என்றும் வரும் பொழுது பலவிதமான நுணுக்கங்களை அதுல உள்ளடக்கி வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அர் ரஹ்மு முஅல்லகத்தும் பில் அர்ஷ் ஹதீஸ் எங்களுக்கு கேட்க கிடைக்குது. இந்த ரஹம் என்ற பந்தம் சொந்தம் அது அர்ஷோட சம்பந்தப்பட்டிருக்குது. தகோல் அது கூறுகிறது, மன் வசலனி வசலஹுல்லா, யார் என்னை சேர்த்து வைக்கிறாரோ. இன்னைக்கு வசல என்ற கருத்து வெறுமனே சேர்றது இல்ல, சேர்த்து வைக்கிற என்ற கருத்தை உணர்த்துது. மன் வசலனி, யார் என்னை சேர்த்து வைக்கிறாரோ, வசலஹுல்லா, அவரை அல்லாஹ் சேர்த்து வைப்பான். வமன் கதானி கதாஹுல்லா, மேலும் யார் என்னை துண்டித்து விடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் துண்டித்து விடுவான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் உடைய அமால்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அதிகமாக பேசியிருக்கிறான். மனிதர்கள், உறவுகள், அடியார்கள் சம்பந்தப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய கடமைகளை விடவும் அதிகமாக இதனை பற்றி பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கடமைகளின் பொழுது ஏதேனும் குறைபாடு நடந்தால் அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை இஸ்திக்ஃபார் தௌபா செய்யறதின் மூலமாக நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஆனாலும் அடியார்களோட சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல அவர்கள் சரியாக இருக்கலாம் அல்லது பிழையாக இருக்கலாம், எங்களுக்கு விருப்பமானவர்களாக இருக்கலாம், வெறுப்பானவர்களாக இருக்கலாம், எங்களோடு இணைந்து போகக்கூடியவர்களாக இருக்கலாம், எங்களை துண்டித்து போகக்கூடியவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் கூட குறைபாடு செய்ய முடியாது. நாங்கள் அவர்களுக்கு நிறைவே தான் செய்ய வேண்டும். அதில் தான் எங்களுடைய வாழ்க்கையின் நலவு இந்த உலகத்திலும் நாள மறுமையிலும் தங்கியிருக்கிறது என்கிறதனை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம், பொருத்தம் யாருக்கு கிடைக்கும், அல்லாஹ் யாரோடு இணைந்திருப்பான் என்கிறதனை சொல்லும் பொழுது இந்த உறவோடு இணைந்திருக்கிறவர்களை அல்லாஹ்வும் சேர்ந்திருப்பதாக கூறுகிறார். யாரு பிரிந்த உறவினர்களை சேர்த்து வைப்பார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களோட ஈடு கொடுப்பான். எல்லா விடயத்திலும் அல்லாஹ் துணையாக இருப்பான் என்கிறதெல்லாம் இந்த ஹதீஸ்கள்ல இருந்து எங்களுக்கு அறிய முடியும். மாமின் அமலின் ஹசனத்தின் அஸ்ரஉ சவாபன் மின் சிலத்திர் ரஹம், சவாப் கூலி கிடைக்கிறதுல மிகவும் துரிதமான கூலிய அல்லாஹ் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமல் இருக்கும் என்றால் அது சிலத்துர் ரஹம். எல்லா அமல்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கென்றே செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு அமலும் ஹசனானது, அழகானது என்றாலும் அதிலேயும் அஹ்சனான அமல்கள் இருக்குது. ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, எல்லாரும் அமல் செய்யறது தான் என்றாலும் அதில ஆகவும் பெஸ்டான, ரொம்ப சுப்பீரியரான அமல் யாரு செய்யறது என்கிறது அந்த அஹ்சன் என்ற வார்த்தையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்திருக்கிறான். உங்கள யாரு ஆகும் சிறந்த அமல் செய்கிறோம் என்ற ஒரு பரிசீலனைக்குள்ள நீங்க உட்படுத்தப்பட்டிருக்கின்றீங்க. அந்த அஹ்சனு அமல்ல சேரக்கூடியது ஒன்று தான் இந்த சிலத்துர் ரஹம்,
அல்லாஹ் இதனைத்தான் ஃபத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம், கியாமத்து நாளன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோடு எப்படி நீங்கள் தக்வா கொண்டீர்கள் என்பதனை கேட்பான். அத்துடனே உங்களுடைய குடல்வாய் ஜனங்கள், இன பந்தத்துகள், இரத்த சொந்தங்களுடன் எப்படி நடந்து கொண்டீர்கள், எந்த முறையில அல்லாஹ்வுடைய தக்வாவுக்கு நீங்கள் இவர்களினூடாக சமீபமானீங்க. அல்லாஹ்வுடைய தக்வாவுக்கு மிகவும் துரிதமாக வரக்கூடிய ஒரு வழித்தான் இந்த சிலத்துர் ரஹம் என்கிறதனை மறந்துவிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்றது போல எங்களுக்கு இந்த சூரத்து நிசாவுடைய முதலாவது ஆயத் உணர்த்தி இருக்குது. வமாமின் அமலின் செய்யாத்தின், அத்துடனே அந்த ஹதீஸ்ல இணைக்கப்பட்டிருக்குது, மாமின் அமலின் செய்யாத்தின் அஸ்ரஉ உகூபத்தன் மினல் பக், மனிதனுக்கு தீவிரமாக அவசரமாக வேதனையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு கெட்ட அமல் தான் மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை மீறது. அதிலேயும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் நீங்க பந்தங்களை சேர்த்து வாழுங்க என்று சொல்றது. யாரு இதனை மீறி செயல்படுவாங்களோ அவங்க அதிவேகமாக அவங்களுக்கு இந்த வேதனை வந்து சேரும் என்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி இருக்கிறாங்க. இன்றைக்கு அடியார்கள் பிறருடைய உரிமைகளை பேணி நடந்து கொள்றது ரொம்ப அவசியம். எல்லா மனிதர்களும் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஒரே தாய் தந்தையிலிருந்து தான் பிறந்தாங்க. முக்கியமாக மூமின்கள் ஏனைய மூமின்களுடைய உரிமைகளை கௌரவிக்கிறது ரொம்ப அவசியம். இவங்க எல்லாருமே ஒரே தாய் தந்தையர்களின் சந்ததியாக இருக்கிறதாக குர்ஆன் எங்களுக்கு சொட்டி காட்டுறதோட அவர்களுடைய விடயத்தில் உங்களுடைய மார்க்கத்தின் கட்டளைகளை கடைபிடிங்க என்கிறதும் உணர்த்துது. இன்றைக்கு தக்வாவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்திருக்கிறான். அவனுடைய கடமைகளோட எங்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதுல முதல் உரிமையை இந்த ஆயத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறதே, உறவினர்களோட ரொம்ப பக்குவமாக நடந்துக்கோங்க. நாளை மறுமையில எங்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவைகள் அனைத்தை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடியது தான் தக்வா. மறுமையில் அடையக்கூடிய தோல்வி பெரிய தோல்வி. இதனால தக்வா என்கிறதுக்கு பொதுப்படையான விளக்கம் தான் மறுமையில சோதனைகளை விட்டும், அல்லாஹ்வுடைய வேதனைகள், தண்டனைகள், கோபங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முறையில இந்த உலகத்துல நாங்க வாழ்றது. இந்த தக்வாவுக்கு பல அந்தஸ்துகள் இருக்குது. முதலாவது, நாங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, ஷிர்க் வைக்கிறது, இவைகள்ல இருந்து நிரந்தரமாக எங்களை பாதுகாத்துக் கொள்றதோட நிரந்தரமான வேதனையை அதன் மூலமாக எங்களுக்கு தவிர்க்க. இன்றைக்கு நிரந்தரமான வேதனை யாருக்கு கிடைக்கும்? இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும். அந்த நிரந்தரமான தண்டனை வேதனைகள்ல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஆகப்பெரிய தக்வாவுடைய அந்தஸ்து தான் நாங்க ஷிர்க் செய்யறதுல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றது. இன்றைக்கு ஏதோ ஒரு ஷிர்க் எங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்குது. சிலர்கள் ஷிர்க் செய்யறது, மற்றவங்களையும் அதனோட சேர்த்து விடுறது, சில விடயங்களின் கண்மூடித்தனமாக நடந்து கொள்றது, அத ஷைத்தானும் இவங்களுக்கு அலங்காரமாக காட்டி விடுறான். இதனால இவங்க நினைக்கிறது நாங்க சரியானது தான் செய்து கொள்கிறோம். அவங்க வழிகேட்டில் போய்கொண்டிருக்கிறாங்க. வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யஹ்ஸினூன சுன்ஆ, அப்படி போய்கொண்டே நினைக்கிறாங்க நாங்க நேரான பாதையில் இருக்கிறோம் என்று. எனவே இவர்களுடைய முகமூடிகள் கலட்டப்படும். யௌமஇதின் துரதூன் லா தக்ஃபா மின்கும் காஃபியா, உங்களுடைய செய்த மோசமான செயல்கள் எல்லாம் வெளியிலே கொண்டு வந்து காட்டப்படும். அன்றைய நாள்ல யாருக்கும் அதனை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது என்கிறதனையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அதனால தக்வாவுல ஆகும் உச்சக்கட்டம் தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்றது. இரண்டாவது, சகலவிதமான பாவங்களையும் விட்டு விலகிக் கொள்ளணும். இந்த கருத்துல தான் அதிகமானவர்கள் தக்வா என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதாவது எல்லா விதமான பாவங்களை விட்டும் விலகிக் கொள்ளணும். இன்றைக்கு சில பாவங்கள் இருக்குது, அது சர்வ சாதாரணமாக மாறி இருக்குது. மனிதர்களுக்கு மத்தியில ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே நடக்குது. இதனால பாவம் இல்லை என்று மதிக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. பாவம் அது கெட்டது, முழு உலக ஜனங்களும் அதனை எடுத்து நடந்தாலும் கூட
அது அல்லாஹ்வுடைய முன்னிலையில வரவேற்கப்பட மாட்டாது. மூன்றாவது தான் அல்லாஹு தாலாவை மறக்க செய்கிற எல்லா விதமான விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளணும். இன்றைக்கு அல்லாஹ்வை மறக்க செய்யக்கூடிய விடயங்கள் ஏராளமாக இருக்குது. அல்லாஹ்வோட சம்பந்தப்படாத ஒரு விடயத்தை பார்க்கிறதாக இருந்தாலும் சரிதான், அது ஒரு காட்சியாக சினிமாவாக இருந்தாலும் பல மணித்தியாங்கிலங்களுக்கு அல்லது பல வினாடிகளுக்கு நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறந்து விடுகிறோம். இதனால எங்களை தக்வாதாரிகள் என்று கணிக்கப்பட மாட்டாது. இன்னும் சிலர்கள் பேச ஆரம்பித்தார்கள் என்றால் அல்லாஹ்வை மறந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதியப்படுது, எழுதப்படுகிறது என்கிறதுன்னு அவங்க உணர மாட்டாங்க. இப்படியான எல்லா விடயங்கள்ல இருந்தும் மற்றும் சிலர் அவர்களுடைய பரிகாசமான விடயங்கள்ல ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு விருப்பமான விஷயங்களோட ஒட்டி இணைந்து இருப்பாங்க. இரவு நேரங்கள் பகல் நேரங்கள் என்று இல்லை, அல்லாஹ்வை மறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏராளம். இவைகள் எல்லாமே தக்வாவுக்கு மாற்றமானது. ஒரு யதார்த்தமான அர்த்தம் என்னவென்றால் தக்வா இந்த மூன்றாவது கருத்தின் படிக்கு அல்லாஹ் தாலாவை மறக்க செய்கிற எல்லா காரியங்களை விட்டும் நாங்க விலகி இருக்கணும். யாரு உறவினர்களை ஆதரித்து நடப்பாங்களோ அவங்க தக்வாவுக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறாங்க என்கிறத அந்த சூரத்து நிசாவுடைய ஆரம்ப ஆயத்தங்களுக்கு சொல்லி காட்டுறதோட நாளம் மறுமையில அர்ஷினுடைய நிழல்ல இருப்பாங்க என்கிறதனையும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி வச்சாங்க. அவங்களுக்கு இந்த துனியாவுடைய வாழ்க்கையில பரக்கத்துகள் அதிகமாக்கப்படும், நாளம் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். உறவினர்களை ஆதரிக்காம இருக்கக்கூடியவங்க அவங்களை விட்டு நீங்க விலகுங்க என்று சொல்லப்பட்டு, யாரெல்லாம் உறவுகளை துண்டிக்கிறாங்களோ அவங்களோட நீங்க சேர்ந்துடாதீங்க. இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்குது, ஒருத்தர் தன்னுடைய பெரியம்மாவோட பேசுறது இல்லைன்னு இருந்தா அவங்களோட வீட்டுக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே பெரியம்மாவோட கோவிக்கணும் அல்லது சாட்சியோட மாமியோட கோவிக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. இப்படியான மூடத்தனமான அறிவு மங்கி போன ஒரு கூட்டமும் ஆண்கள் பெண்கள்ல எங்களிடத்துல இல்லாம இல்லை. சிலர் தன்னுடைய உம்மா என்று மதிக்கக்கூடியவள் மாமி, அவளுடைய விடயத்துல கண்மூடித்தனமாக நடப்பாங்க. மனைவியை கூட சொல்லுவாங்க அங்கெல்லாம் நீ போக தேவையில்ல என்று. இவைகள் எல்லாமே வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகளுக்கு காரணம். இன்றைக்கு பலர் பயங்கரமான நோய்கள்ல பீடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் கடன் தொல்லைகள்ல சிக்கி இருக்கிறாங்க. மற்றும் சிலர் வாழ்க்கையில தலை தூக்க முடியாத நிலைமைகள்ல கேவலங்கள் அடைந்து இருக்கிறாங்க. இப்படி அனைத்துக்கும் காரணம் நீ உறவினர்களை பகைத்துக் கொள்றது தான் என்கிறது குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு தெற்ற தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதனால தான் உறவினர்களை யாரெல்லாம் ஆதரிக்காம இருக்கிறாங்களோ அவங்களுடைய நிழல்ல கூட இடத்துல கூட நிக்க வேணாம். உறவினர்களை ஆதரிக்காம இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 3 இடங்கள்ல லானத் செஞ்சிருக்கிறார். அல்லாஹ் சஃபித்து இருக்கிறார். அல்லாஹ்வுடைய லானத் மிக சீக்கிரமாக உறவுகளை முறிக்கக்கூடியவர்களுக்கு வரும். ஒரு ஆயத் சூரத் முஹம்மத் 32வது ஆயத்துல ஃபஹல் அஸைத்தும் இன் தவல்லைத்தும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்லி வ துகத்திஉ அர்ஹாமக்கும் உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ் ஃபஅஸம்மஹும் அவ் அஅமா அப்ஸாரஹும். அல்லாஹ் கேட்கிறான், நீங்க மாறு செஞ்சு புறமுதுகு காட்டி எல்லை மீறி பூமியில குழப்பங்களை செய்றீங்களா? இதுக்குத்தானா நீங்க விரும்புறீங்க? அந்த பூமியில குழப்பம் செய்யறதுல முதலாவது அல்லாஹ் இங்க டிஸ்பிளே பண்ணி காட்டுறது வதுகத்திஉ அர்ஹாமக்கும், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுடைய உறவை துண்டித்துக் கொள்வதா? உறவினர்களுடைய உறவை யாரு துண்டிக்கிறார்களோ அவர்களை போல பூமியில அல்லாஹ்வுக்கு மாறு செய்து புறக்கணித்து ஃபசாது செய்யக்கூடிய யாருமே இல்லை. இதனால தான் உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய லஅனத், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாவதாக என்று அல்லாஹ் சபித்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவர்களை செவிடர்களாக ஆக்குவானாக. ஃபஅஸம்மஹும், அல்லாஹ் அவர்களை
செவிடர்களாக ஆக்குவானாக. வஅமா அப்சாரஹும், அவருடைய பார்வைகளை அல்லாஹ் குருடாக்குவானாக. இன்றைக்கு செவிடாக இருக்கிறாங்க, எது சொன்னாலும் கேட்க தயாரில்ல. என்ற மையத்துக்கும் வர தேவையில்ல, என்ற முகத்துல முழிக்க தேவையில்ல, எங்களுடைய ரத்தத்தை தான் புளிஞ்சி ஊத்தோணும் என்ற அளவுக்கு சிலர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். இந்த அளவுக்கு பயங்கரமான நல்ல விடயங்கள் 1000 கேட்டாலும் கூட, நல்ல விடயங்கள் அவங்களுக்கு புகுத்தப்பட்டு கொண்டு இருந்தாலும் கூட, கொஞ்சம் கூட உள்ளத்துல ஒரு சலனம், ஒரு அசைவு ஏற்படுத்துற இல்ல. இதனால அவர்கள் இந்த உறவுடைய விடயத்துல தாண்டோடித்தனமாக நடக்கிறதுனால அல்ல அவர்களை செவிடாக்கிட்டான். எவ்வளவு கடினமான பயங்கரமான ஆயத் என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. இன்றைக்கு சிலர் தொழில் 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 என்று அவங்களுடைய தொழிலுடைய விடயத்திலே 24 மணித்தாலையும் மூழ்கடிக்கிறாங்க. இன்னும் சிலர் படிப்பு 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 என்று அவங்களுடைய படிப்பிலேயே காலங்கள் நேரங்களை கழிக்கிறாங்க. ஆனா நாங்க உறவினர்கள் இருக்கிறாங்களே, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர்களுக்கு கொடுப்போம், அவர்களோட ஒரு இரக்கமான வார்த்தையை பேசுவோம், எங்கள்கிட்ட இருக்கக்கூடியதுல இருந்து ஏதாவது அவர்களுடனும் பகிர்ந்து கொள்வோம் என்ற சிந்தனைகள் வாரது இல்ல. அது சொன்னாலும் கேட்கறதுக்கு உண்டான செவிப்புலன் அவர்களுக்கு இல்ல. அவர்கள் குருடர்கள். மேலும் அவர்களுடைய பார்வையில் கூட செவிடாக இருக்கிறது, கண்கள் பார்க்குது தான் என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல உறவினர்களை சேர்த்து வளர்த்தவர்களுக்கு கொடுத்த கண்ணியம், மரியாதை, உயர்வு இவைகளை பார்த்து கூட அவங்களுக்கு திருந்துறதுக்கு, தன்னுடைய பார்வைகளை சீரான பாதையில செலுத்துவதற்கு, அறிந்து கொள்வதற்கு தயாரில்ல. இதனால அவங்களுடைய பார்வையையும் அல்லாஹ் குருடாக்கி விட்டான் என்று அல்லாஹ்வுடைய லானத்தோட சேர்த்து இவ்வளவு கடினமாக பேசுகிறான். 2வது சூரா ரஅதுடைய 25வது ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் சிலர் உடன்படிக்கை செஞ்சு கொண்டாங்க. அந்த உடன்படிக்கை செஞ்சதை சீரான முறையில நிறைவேற்றவில்லை. அந்த உடன்படிக்கையை அவர்கள் முறித்து விட்டார்கள். அந்த முறித்து விட்டவர்களை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இவர்கள் அல்லாஹ்வோட செய்து கொண்ட ஒப்பந்தத்தை கூட முறிக்கிறார்கள். அத்துடனே வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூசல், குடும்ப வாழ்க்கை, இன பந்தத்தை, உறவுகளை சேர்த்து வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவினானே, அதனை அவர்கள் துண்டிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை முறியடிக்கக்கூடியவர்கள். அத்துடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரத்த பந்தத்தை சேர்ந்து வாழுங்க என்று சொல்லப்பட்டு இருக்கும் பொழுதும் அதனை துண்டிப்பவர்கள். அத்துடனே வயுஃப்ஸிதூன ஃபில் அர்ள், பூமியில பல ஃபசாதுகளை செய்யக்கூடியவர்கள். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள ஏராளமான ஃபசாதுகளை கிளப்பி விடுறாங்க. சில அஃபலை பெண், அவள் குற்றமற்றவள், மருமகள், இப்போதான் வந்து 1 மாசம் ஆகுது என்றாலும் அவளுக்கு மாமி வீடு நரகமாக அமைது. காரணம் என்ன? தன்னுடைய பிள்ளை இடத்துல, தன்னுடைய சகோதரனிடத்துல, மச்சான் இடத்துல, அவள் முடித்த அந்த மாப்பிள்ள இடத்துல பொருத்தமில்லாத விஷயங்கள் எல்லாம் கோலாக சொல்லி அவளுடைய வாழ்க்கையில மாபெரும் ஒரு இடியை கொண்டு வந்து போடக்கூடியவர்கள். இவர்களுக்கெல்லாம் பூமியில ஃபசாத் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றதோட உலாய்க லஹுமுல் லானா, அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய லானத் உண்டானது. அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். வலகும் சூஉத்தார், அவர்களுக்கு கெட்ட ஒடுங்கும் தலம் இருக்கிறது. அவங்க ஒதுங்கும் தலம் அந்த பயங்கரமான நரகம் என்கிறதனையும் கூறான். 3வது சூரத்துல் பக்ராவுல 26, 27வது ஆயத்துகள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகீன், இந்த குர்ஆனுடைய போதனைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது, ஃபாசிகீன்கள் என்ற பாவிகள் தான் இந்த குர்ஆனின் மூலமாக வழிகேட்டில் போவார்கள். அந்த ஃபாசிகீன்கள் யார் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டிஃபைன் பண்றான், டிஸ்கிரைப் பண்றான். அவங்க தான் அல்லதீன யன்குலூன அஹ்தல்லாஹ், யார் பாவிகள்? அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறியடிக்கிறார்கள். மின் பஅதி மீசாகிஹி,
அந்த உடன்படிக்கை அவர்கள் செய்து கொண்டதன் பின்னால், அல்லாஹ்வுடன் ஒரு ஒப்பந்தத்தை அறுதிமானத்தை எடுத்துக்கொண்டதன் பின்னாலும் அந்த உடன்படிக்கைக்கு மோசடி செய்கிறார்கள். வயக்தஊன மா அமர் அல்லாஹு பிஹி, அந்த செய்யப்பட்ட உடன்படிக்கைகள்ல விசேடமாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறது தான், நாங்க அவர்களுடன் உடன்படிக்கை செய்தோம், ஏவினோம், உங்களுடைய குடும்ப இன பந்தத்தை சேர்த்து வாழுங்கள் என்று. அவங்க வயக்தஊன மா அமர் அல்லாஹு பிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை ஏவினானோ ஐயூசல் சேர்ந்து வாழுங்கள் என்று அதனை துண்டித்து விட்டார்கள். மேலும் வயுஃப்ஸிதூன ஃபில் அர்ள், இவர்கள் பூமியில குழப்பவாதிகள். உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், இவங்க தான் நஷ்டம் அடைந்தவர்கள். லாபம் அடைவதற்கு குடும்பத்துல ஃபசாத உண்டாக்காதீங்க. லாபம் அடைகிறதுக்கு குடும்பத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்க. லாபம் அடைக்கிறதுக்கு மற்றவர்களுடைய குறைகளை மறைங்க, உறவுகளை சேர்ந்து வாழுங்க என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ஆயத்துகளின் மூலமாக சொல்லி தந்து, யார் வெற்றியாளர்கள், யார் நாள மறுமையிலும் நஷ்டம் அடையக்கூடியவர்கள் என்கிறதன இங்க உணர்த்தி இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எப்படியான நன்மைகள்ல ஈடுபடுகின்றோம் என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. சிலவங்க ஹஜ்ஜிக்கு போறாங்க, உம்ராவுக்கு போறாங்க என்றாலும் குடும்பத்துல யாரோடையாவது கோவித்து கொண்டு அவங்க செல்றாங்க. இவைகள் எல்லாமே வெறுமனே காணல் நீர்ல மீன் தேற்ற மாதிரி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத முயற்சிகள். இந்த அமால்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி கொடுக்கிறது இல்ல. இதனால தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாங்க, மைமூன் பின் மெஹரான் ரஹ்மத்துல்லாஹி அலைக்கு, நான் உங்களுக்கு சில உபதேசங்களை செய்கிறேன், உங்களுக்கு நான் 3 வசியத்துல செய்கிறேன். இன்னி ஊசிக பி ஸலாசின், நான் உங்களுக்கு 3 வசியத்துகள் 3 அட்வைஸ்களை பண்ணுகிறேன். ஃபஹ்ஃபல் ஹுன்ன, அவைகளை நீங்க சீரான முறையில பாதுகாருங்க, ஞாபகத்துல வைங்க. அதுல மைமூன் கேட்கிறாரு, யா அமீர் அல் மோமினின் மா ஹுன்ன, அவைகள் என்ன என்று. அவர் சொல்றாரு, லா தஹ்லு பிம்ரஅத்தின் லைஸ பைனக வ பைனஹா மஹரம். முதலாவது விஷயம், ஒரு மஹரம் இல்லாத ஒரு பெண்ணுடன் நீங்க ஒரு நாளும் தனிக்க வேண்டாம். முதலாவது அவங்க செஞ்ச உபதேசம் தான் லா தஹ்லு பிம்ரஅத்தின், எந்த ஒரு பெண்ணுடனும் தனிக்க வேண்டாம். லைஸ பைனக வ பைனஹா மஹரமுன், அவளுக்கும் உனக்கும் மத்தியில ஒரு மஹரமானவர்கள் இருக்கும் நிலைமையிலே தவிர. அப்படி என்றால் பேசவும் கூடாது, அத்துடனே தணிக்கவும் கூடாது. இன்று இவைகள் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. சில அசம்பாவிதங்கள் நடக்காவிட்டாலும் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஷைத்தான் பிறகு ஏற்படுத்துவார். அப்படி நடக்காவிட்டாலும் கூட எண்ணங்கள் அலைமோதும், அதற்கு ஈடுகட்ட யாராலும் முடியாது. இது பாவ சிந்தனைகளை 2 பேருடைய உள்ளத்திலையும் உருவாக்கும். இரண்டாவது சொன்னாங்க, வைன் கராத் அலைஹல் குரான, நீங்க அந்த மஹரம் அல்லாதவருக்கு குரான ஓதி காண்பிப்பதாக இருந்தாலும் சரிதான். மஹரம் அல்லாத ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு குரானை ஓதி காண்பித்தாலும் சரிதான். அதுக்கு மத்தியில மஹரம் இல்லாமல் அதனை செய்ய வேண்டாம். மேலும் எந்த ஒரு காத்தியோ ரஹம், அவனையும் முசாஃபஹா செய்ய வேண்டாம். வலா துசாஃப் காத்தியா ரஹமின், உறவினர்களை துண்டித்து வாழக்கூடிய கையை பிடிச்சி முசாஃபஹா கைலாக கூட செய்ய வேண்டாம். ஃபைனல்லாஹ் அஸ்ஸ வஜல் லஅனஹு ஃபி கிதாபிஹி, ஏனெனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த காத்தியுர் ரஹ்ம அவனுடைய கிதாபுல குர்ஆன்ல லானத் செய்திருக்கிறான் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லிக்கிறாங்க. எனவே இந்த சூரத்து நிசாவுல ஆரம்பிச்ச ஆயத்துகளுடைய தலையங்கம் ரொம்ப விசாலமானது. நாங்க இன்றைக்கு அந்த 2வது ஆயத்துக்கு போவோம். வஆத்துல் யதாமா அம்வாலஹும், யதீம்களை பராமரிக்கிறத பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பேசுறான். இதுவும் ஒரு பிரத்யேகமான தலையங்கம் தான். வஆத்துல் யதாமா அம்வாலஹும், அனாதைகளை பராமரிப்பவர்களே
இங்க அப்படி ஒன்று இல்லை. ஆனாலும் அவர்களை நோக்கித்தான் அல்லாஹ் இந்த கருத்தை சொல்லுகிறான். நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி அந்த கருத்தை உங்களுக்கு இந்த முறையில சொல்லுகிறேன். அனாதைகளை பராமரிப்பவர்களே, வஆத்துல் யதாமா, உங்களுடைய அனாதைகளுக்கு கொடுங்க, அம்வாலஹும், அவர்களுடைய பொருள்களை. அதாவது அனாதை சிறுவனாக இருப்பான், அல்லது வேறு ஏதேனும் அவரால் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். இந்த நேரம் பொறுப்புதாரிகள் சாட்டப்படுவார்கள். மேலும் சில தந்தையர்கள், தாய்மார்கள் அனாதை பிள்ளைகளை விட்டு மௌத்தா போயிடுவார்கள். பொதுவாக அனாதை என்று சொல்றது தந்தையை இழந்த 15 வயதுக்கு கீழான பிள்ளைகள் தான். 16 வயதாகும் பொழுது அவர் ஒரு தந்தையுடைய அந்தஸ்துக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த அனாதை என்ற பெயர் பாவிக்கப்படுறது இல்லை. என்றாலும் சிலர்கள் சொல்கிறார்கள், தாய் தந்தையர்கள் இல்லாதவர்களுக்கு அனாதை என்று கூறப்படும். மிருகங்கள்ல தாய் இல்லாத மிருகத்துக்கு தான் அனாதை என்று சொல்லப்படும் என்கிறதனையும் தஃப்சீருடைய விளக்கங்கள் எங்களுக்கு சொல்லப்படுது. பொதுவாக மனிதர்கள்ல தந்தை இல்லாதவர் 15 வயதுக்கு குறைந்தவர் அனாதையாக இருப்பாரு. மிருகங்கள்ல தாயை இழந்த குட்டிக்கு நாங்க அனாதை என்று சொல்லுவோம். இந்த அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பொருள்களை வைத்து சம்பாதிப்பவர்கள், அதனை பாதுகாக்கிறவர்கள், அதனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேர்த்து வைக்கிறவர்கள், இந்த பொருளில் எந்த ஒன்றையும் உண்ணக்கூடாது. அதை நீங்க உங்களுடைய பொருள்களோட கலக்கவும் கூடாது. அதை அவங்களுக்கு கொடுத்து விடுங்க. வலா ததபத்தலுல் ஹபீஸ், அல்லாஹ் சொல்கிறான், அந்த அனாதையுடைய பொருள் ஒரு ஹபீஸ், ரொம்ப இழிவானது, கேவலமானது, அசிங்கமானது, நஜிஸானது என்று சொல்லி இங்க பாவிக்கிறான். ஏன்? யாரு அந்த அனாதையுடைய பொருளை அபகரிப்பாங்களோ, தன்னுடைய பொருள்களோட சேர்த்து கொள்வார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹபாசத்தை, ரொம்ப கேவலமானதை பரிஹரணம் செய்யக்கூடியவர்கள் என்கிறத சொல்லுறான். மேலும் அவங்களுக்கு நல்லதுக்கு பதிலாக வலா ததபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப், நல்லதுக்கு பகரமாக நீங்க கெட்டதை மாற்றாதீங்க. உங்களுடைய பொருள்களை அதனோட சேர்த்து என்னுடைய பங்கும் இருக்குது என்றெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க ஹலாலாக சம்பாதிங்க என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க மிகவும் ஆணித்தரமாக சொல்லுகிறான். இதனால பேணுதலாக பக்குவமாக நாங்க இருக்கணும். வலா தஅக்குலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும், இந்த ஆயத்தும் எங்களுக்கு அதுதான் சொல்லுது. அவங்களுடைய பொருள்களோட சேர்த்து அவர்களுடைய பொருள்களை நீங்க சாப்பிடாதீங்க. இன்னஹு கான ஹௌபன் கபீரா, நிச்சயமாக இது பெரும் பாவம், இது பெரும் பாவம். இங்க சூரத்து நிசாவுடைய ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தக்வாவோட எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்லிட்டு அனாதைகளை பற்றியும் சொல்லுறாங்க. பனு கத்ஃபான் கபீலாவை சேர்ந்த ஒருத்தரிடத்துல அவருடைய சகோதரனுடைய மகன் அனாதையுடைய ஏராளமான பொருட்களை சேர்த்து வச்சிருந்தார். அந்த அனாதை பருவ வயது எத்திய நேரம் அவருடைய சிறிய தந்தையிடத்துல வந்து தன்னுடைய பொருளை கேட்டார். அவர் அதை கொடுக்க மறுத்தார். இந்த 2 பேரும் இந்த விஃபரத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல புகார் செஞ்சாங்க. அந்த நேரம் தான் இந்த ஆயத், வஆத்துல் யதாமா அம்வாலஹும் வலா ததபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப் வலா தஅக்குலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும் இன்னஹு கான ஹௌபன் கபீரா என்ற இந்த ஆயத்து இறங்கியது. அந்த ஆயத்து இறங்கியதும் அனாதையுடைய சிறிய தந்தை அல்லாஹ் தாலாவுக்கு நாங்க கீழ்ப்படிந்தோம், அவனுக்கு இத்தாத் செஞ்சோம், அவனுடைய தூதர் அவங்களுக்கும் நாங்க கீழ்ப்படிந்தோம், இத்தாத் செஞ்சோம், பெரிய பாவத்தை விட்டு அல்லாஹ் தாலா இடத்துல நாங்க காவல் தேடுகிறோம் என்று சொல்லி அந்த பொருள்களை அவங்களுடைய சகோதரருடைய மகனுக்கு கொடுத்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முறையில தன்னுடைய நஃப்ஸின் பேராசையை காப்பாற்றிக் கொண்டாரு, தன்னுடைய ரப்புக்கு கீழ்ப்படிந்தாரு. நிச்சயமாக அவரு தனக்குரிய வீட்டை சொர்க்கமாக ஆக்கி கொண்டாரு என்று சொன்னாங்க. அந்த அனாதை அவங்களுடைய பொருள்களை வாங்கி உடனே தர்மம் செஞ்சு விட்டார். அந்த நேரம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மனிதனுக்கு நட்கூலி
உறுதியாகிவிட்டது என்றும் சொன்னாங்க. இந்த யத்தாமா யத்தீம் என்ற அரபு வார்த்தையை பற்றி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அனாதைகளை ஒரு செல்வமாக கருதுமாறு சொல்லியிருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் காஃபிலுல் யதீமி வ அன கஹாத்தைனி ஃபில் ஜன்னா, நானும் யதீமை பராமரிப்பவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று அவங்களுடைய நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் ஒன்று சேர்த்து சொன்னாங்க. நபி அவர்களுடைய முராஃபகா, நபி அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த அனாதைகளை பராமரிக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்குது. எங்களுடைய அனாதைகள் அது அடுத்த வீட்டில் பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பிள்ளையாக, எங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு பிள்ளையாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அந்த அனாதைகளுடைய விடயத்தில் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளணும். சொன்னாங்க, யாரு கல் நெஞ்சம் படைக்கப்பட்டவனாக இருக்கிறானோ அவனுடைய உள்ளம் மிருது அடைய வேண்டும் என்றால், சிலவங்க எந்த விஷயத்துக்கும் எந்த விதமான அசைவும் அடைய மாட்டாங்க. அந்த அளவுக்கு கல் நெஞ்சங்கள் உடையவர்களாக இருப்பாங்க. மற்றவன் கண்முன்னுக்கு சாக கொலையும் அவர்கள் சிரிப்பாங்க. மற்றவர் பசியில வாடும் பொழுதும் அவர்கள் நல்லா சாப்பிடுவாங்க. மற்றவன் இடி விழுந்தாலும் அவங்களுக்கு கணக்கில்ல. அது யாராக இருந்தாலும், நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரிதான். இப்படியான கல் நெஞ்சங்கள் படைத்தவர்களை நீங்க அனாதைகளுடைய தலைய தடாவுங்க. அவர்களுடைய தலைமுடி உங்களுடைய கையில படுற அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் மிருதுவாக்கி விடுவான் என்கிறதனையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நாங்க அனாதைகளுடைய பொருள்களோட ரொம்ப பேணுதலாக பத்தினித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிறது இந்த ஆயத்துகள் எங்களுக்கு உணர்த்துது. அவங்களுடைய பொருள்களோட சேர்த்து எங்களுடைய பொருள்களை உண்ணுறது மட்டுமல்ல, அனாதைகளுடைய பொருள்களை எந்த விஷயத்திலும் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்கிற கருத்தையும் இந்த ஆயத்துகள் எங்களுக்கு உணர்த்துது. அத்தோடைய இங்க ஹபீஸ் என்று அந்த அனாதையின் பொருளுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அவைகளை நியாயம் இல்லாம எடுத்துக்கொள்றது ஹராம். ஹராமான முறையில இந்த பொருள்களை எடுக்கிறதுனால அதுக்கு கெட்டது என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிற என்ற வஜ்ஹு தஸ்மியா. அப்படி ஹபீஸ் என்ற அனாதை பொருளுக்கு பெயர் கூறிய காரணத்தையும் இங்க குறிக்குது. மையூக ஷுஹ நஃப்ஸிஹி வ யுதி ரப்பஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகீல் தனத்தை நீக்கி தன்னுடைய ரப்புக்கு அடிபணிகிறாரோ அவர் நிச்சயமாக நாள மறுமையில சொர்க்கத்தில் இருப்பார் என்கிறதனையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு அனாதையும் அடிக்க கூடாது. அப்படி ஒரு அனாதைக்கு அடித்து அவர் அழுவாருண்டா அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கும் என்று சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூல். அதோட ஹதீஸை குதிசினுடைய கருத்தும் வந்திருக்குது. அல்லாஹ் தஆலா மலக்குகளிடத்துல கேட்பான், நான் இவங்களுடைய தந்தையர்களை மண்ணுல மறைத்திருக்கிறேன் தானே, யாரு அவர்களை அள வைத்தது? மலக்குகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா பதில் சொல்வான், யாரு அந்த அனாதைகளை சந்தோஷப்படுத்துவாங்களோ கியாமத்து நாள்ல நான் அந்த அடியார்களை சந்தோஷப்படுத்துவேன், இதுக்கு நீங்க சாட்சியாக இருங்க என்று சொன்னாங்க. ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, தாவூதே நீ அனாதைக்கு இரக்கமுள்ள ஒரு தந்தையை போல இருக்க வேணும். கியாமத்து நாள்ல சில மனிதர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷினுடைய நிழல்ல இருப்பாங்க. அவங்கள ஒரு வகையினர் சிறிய பிள்ளைகளை விட்டுட்டு இறந்து போனவர்களுடைய மனைவிமார்கள், அதாவது விதவை பெண்கள். அந்த தந்தை இழந்த அனாதை குழந்தைகளை விதவான இந்த தாய் மறுமணம் செய்து கொள்ளாம யாரும் சம்மதம் கேட்டாலும் கூட அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு கொண்டு, என்ற குழந்தைகள் என்னிடத்துல தேவையில்லாத ஒரு நிலைமை ஏற்படும் வரைக்கும் அவர்களை நான் பராமரிக்கிறதுக்கு மறுமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுவாரோ, அந்த பெண் நாள மறுமையில அர்ஷின் நிழல்ல இருப்பாரு. அதுவரை அவள் மறுமணம் செய்து கொள்ள இல்ல, அதுக்கு பின்னால அவள் மறுமணம் செய்து கொள்றதுல பிரச்சனை ஒன்று இல்லை என்றாலும் அந்த பிள்ளைகள் ஒரு சீரான நிலைமைக்கு வரும் வரைக்கும் நான் மறுமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறக்கூடிய அந்த விதவை தாய்மார்கள் எல்லாரும் நாள மறுமையில அர்ஷினுடைய நிலையில இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு
பிள்ளைகளை வீதி வழியில, பிள்ளைகளை மற்றவர்களுடைய பராமரிப்புல போட்டுவிட்டு அவர்கள் குடுக்காரன் அடிக்காரனாக மாறி மோசமான நிலைமையை உருவாக்கக்கூடிய தாய்மார்கள், எந்த விதமான நெஞ்சில ஈரமும் இல்லாத தாய்மார்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்படியான ஹதீஸ்கள் அவங்க விளங்கணும். எப்ப நெஞ்சில ஈரம் இல்லாம போகுமோ, ஹதீஸ் இல்ல கரை தூத்தினாலும் கூட சில விஷயங்கள் விளங்க மாட்டாது. இதனால் அனாதைகளுடைய விடயங்கள் ஏராளமாக குர்ஆனிலையும் ஹதீஸ்லையும் கூறப்பட்டிருக்கின்றது. நிறைய ஆயத்துகளும் வந்திருக்கிறது. எனவே தக்வாவுடைய அடிப்படைக்கு இரண்டாவது காரணமாக கியாமத்து நாள்ல கேட்கக்கூடிய பயங்கரமான விடயங்கள்ல பொறுப்புகளில் ஒன்றாக இந்த அனாதையுடைய விடயத்தையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அடுத்த